அம்மா என்னப்பா? தெப்பக்குளம். ஆமாம், நம்ம பிரம்மாவை பார்க்க வந்திருக்கோம்ப்பா. இப்போ சரிங்கம்மா. சமயபுரத்தால் பார்த்துட்டு பிரம்மாவை பார்க்க வந்திருக்கோம். என்ன ஒன்று, நம்ம ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டோம், 6:30க்கெலாம். இன்ன வரைக்கும் கோயில் ஓப்பன் ஆகலை, பூஜை சரியாக நடக்கலை, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 7:30க்கு தான் தரிசனம்னு ஆனால் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளவு பெரிய பழமையான கோயிலை கட்டி கொடுத்துருக்காங்க அந்த நம்ம முன்னோர்கள். அதை இன்னைக்கு பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா? தெரியல, ஆனால் வெளியில் போடு 7:30க்கு முன்னாடி அப்படி போடலை, இப்போ போட்டிருக்காங்க. ஆனால் இவ்வளோ நேரம் ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ணாமல், பூஜை பண்ணாமல் மக்கள் காத்துட்ருக்காங்க. ஆனால் தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இருந்தாலும் பக்கமாக ஃபஸ்ட் ஆளாக ஐயாவை வந்து மனதார தரிசனம் பண்ணோம். வந்தால் தலையெழுத்து மாறும்னு சொல்லுவாங்க. அவர் தலையெழுத்து மாற்றுறாரோ என்னவோ தெரியாது எனக்கு. வட்டமெல்லாம் என்னை எப்படியாவது இங்கே அழைச்சிட்டு வந்துடுவார். ஒரு முறையாவது பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி. சோர்ந்து இருக்கும்போதெல்லாம் தோலை தட்டி அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள்லாம் இருக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரம்மா வந்து எப்போயெல்லாம் சோர்ந்து போகிறனோ அப்போயெல்லாம் வா தங்கம் நான் இருக்கேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி இன்றைக்கி அழைச்சிட்டு வந்தார். இந்த இடமெல்லாம் நான் முன்னாடி வந்து உட்காந்து ரொம்ப அமைதியாக நிறையா தியானம்லாம் பண்ணி போயிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பிரம்மபுரீஸ்வரரை பார்த்தாச்சு, பிரம்மாவை பார்த்தாச்சு, அம்மனை கௌரியாக வீற்றிருக்கிறாங்க அம்மா, அவங்களையும் பார்த்தாச்சு. பிரம்மபுரீஸ்வரி கௌரி அம்மா பேர் வீற்றிருந்தாங்க, அவங்களையும் தரிசனம் பண்ணியாச்சு அதிகாலையிலேயே. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயா கிட்ட நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்கேன். நம்ம எல்லோரும் எப்பவும் நல்லா இருப்போம். உண்மையிலே ரொம்ப பக்கமாக ஃபஸ்ட் ஆளாக தரிசனம் கொடுக்கறதுக்காக கூட இன்றைக்கி லேட்டாக பூஜை நடந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் ஒரே ஒரு சங்கடம், இந்த நேரத்தில் அந்த 7:30 தூக்கிட்டு அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்தம், பிரம்மனுக்கு பிரம்ம முகூர்த்தமே இல்லைன்னா என்ன அர்த்தம் இல்லையா? அதனால் அந்த 4:30 அந்த டயத்தில் ஒரு அபிஷேகம் கொடுத்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐயா கிட்ட நான் வேண்டிக்கிட்டது அது ஒன்று தான். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தை கொடுத்த பிரம்மனுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை இல்லையா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அது நம்ம வந்து நின்ன பிறகு கோயில் திறந்து போய் பூஜை நடக்கிறது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. மனசளவில் ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஆனாலும் அற்புத தரிசனத்தை கொடுத்து அந்த சங்கடத்தை மாற்றி எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஹாப்பியாக அடுத்த தரிசனத்துக்கு கிளம்புறோம்ப்பா. நல்லது, சந்தோஷம்மா. இருக்காங்க. ஏம்மா மகிழ மரம், இவ்வளோ பெரிய மகிழ மரம் தான் எங்கேயும் பார்த்ததில்ல. எவ்வளோ காலத்து மகிழ மரம், தலை விருட்சம், பிரம்மபுரீஸ்வரனுடைய தலை விருட்சம் மகிழ மரம். அற்புதமாக அவங்கள ஒரு தடவை வரும்போது பண்ணலாம் பார்த்தேன். எப்போவுமே வந்தால் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய பேசிட்டு போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. அது என்னவோ இப்படி சாஞ்சிக்கிட்டா அத்தனை இறையருள் மேலேயும் சாஞ்சிக்கிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். அவங்கக்கிட்ட பேசினா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு. அந்த மரத்தோட அமைப்பே பார்த்தீங்கன்னா அந்த ஆதிகால தன்மையை வந்து காமிக்கும். அவ்வளோ வைப்ரேட் இந்த மரத்துக்கு, அவ்வளோ சக்தி இருக்குது இந்த மரத்தில். என்ன பேசினாலும் கேட்கும். நம்ம கூட பேசுகிறது, நமக்கான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அழகாக ஒரு உள்ளுணர்வை கொடுக்கக்கூடிய மரம் மகிழ மரம். ஆதி காலத்து மகிழ மரம். மகிழம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அங்கே இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் மாதிரி நிறைய ஈஸ்வரர் சிவனுக்கான ஆலயங்கள் குட்டி குட்டியாக இருக்குது. பழங்காலத்து கோவில்கள் நிறைய மூடி இருக்குது, நிறைய துணியை போட்டு மூடி வச்சுருக்காங்க. எந்த ஒரு தெய்வத்து மேலேயும் ஒரு பூ கூட கிடையாது. பிரம்மாவுக்கே நான் இதை சொல்லக்கூடாது, இருந்தாலுமே பிரம்மாவுக்கே வந்து பூஜை முடித்த உடனே ஃபஸ்ட்டு போன என்னோட தட்டில் இருந்த மாலை தான் பிரம்மாவோட கழுத்துக்கு போச்சு. இது வந்து பிரம்மாவோட முடிவாக கூட இருக்கலாம், நான் கொண்டு போனதை பிரியத்தோடு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே இது தினமும் அந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு மனக்கவலை வந்து மனசுக்குள்ளே இருந்தது. பிரம்மாவுக்கு முதல் மாலை என்னுடைய மாலை போய் சேர்ந்ததில் பெரிய பாக்கியம் பெற்ற மாதிரியான மகிழ்ச்சி கிடைச்சிது. ஆனால் அங்கே நிலவின சில விஷயங்களை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் பிரம்மபுரீஸ்வரருக்கு நடந்து இந்த பிரம்மா ஆலயம் தமிழகத்தினுடைய முக்கிய ஆலயம்
பிரம்மாவுக்கு உண்டான 2 ஆலயங்கள் தான். அதில் இது ஒன்று. அப்புறம் வெளியூர் நாட்டிலேயோ எங்கேயோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழகத்துக்கு இதுதான் பெருமை சேர்க்கக்கூடிய ஆலயம் மிக சிறப்பாக மறுசீரமைக்கப்பட்டு கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்ற ஒரு மன ஆறுதலோடு வீட்டுக்கு வந்தோம். நன்றி இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில்.